வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்போட ஒரு சின்ன ட்ரிக் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்க. ஏதோ உங்கள் ஃப்ரெண்டோட சாட்டுக்குள்ளே போய்க்குங்க. சாட்டில் போனோடனே இப்போ நம்ம சாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹாய்னு ஒரு டைப் பண்ணுவோம். ஹாய்னு டைப் பண்ணி முடிச்சுட்டு இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆரோ இருக்கும் பார்த்துருங்களேன். இதை தான் நம்ம வந்து எப்பவுமே கிளிக் பண்ணுவோம். அப்படி தான் நம்மளுக்கு தெரியும். இப்போது இதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அது என்னன்னு தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? வெளியே வந்துக்கோங்க. வாட்ஸ்அப்போட மெயின் பேஜ் வந்துக்கோங்க. சரிங்களா? மெயின் பேஜ் வந்துட்டு இந்த 3 டாட்டா கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் போய்க்குங்க. செட்டிங்ஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சேட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அந்த சேட்ஸை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போய்க்குங்க. உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தீமிழ் வால்பேப்பர்னு இருக்கும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா என்டர் இஸ் சென்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு இப்போ திருப்பி பேக் வந்து அந்த சேட்டிங்குள்ளே போய்க்கோங்க. சரிங்களா? சேட்டிங்குள்ளே போனோடனே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி எப்பயும் போல் அதுக்கு ரீப்ளை பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று டைப் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னாலே சென்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த கீழே இருக்குது பாருங்கள் சென்டுன்ட்டு. சரிங்களா? இந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக மெசேஜ் வந்து சென்ட் ஆயிரும். நீங்கள் இங்கே போய் கிளிக் பண்ண அவசியம் இல்லை. கீழே இருக்க சென்ட் நீங்கள் யூஸ் பண்ணி வேகமாக மெசேஜ் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.